எப்படி பாரதிய ஜனதா பார்ட்டி 88 லட்சம் ஃபாலோவர்ஸ் தான் இருக்கிறாங்க, காங்கிரஸ் 1 கோடி கிட்ட தான் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. தொடங்கி 4 நாட்கள்லயே 14 கோடி ஃபாலோவர்ஸ் அதுல இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ஸ்ல வந்துடுறான்றாங்க. ஏதோ ஒரு அதிருப்தி இளைஞர்களிடம் இருக்கின்றது நம்ம உணரணும். நேபாள், பங்களாதேஷ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஜென்சி புரட்சி அப்படின்னு சொல்றாங்க. அது நம்ம நாட்டுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் தேவையே இல்லை. நம்ம நாட்டுல ஜனநாயகம் ஒண்ணு இருக்கு, திருத்தக்கூடிய விஷயங்கள் 1 கோடி இருக்கு. இன்ஃபேக்ட் எல்லா விஷயத்தையுமே நம்ம திருத்தி ஆகணுங்கிற அளவுக்கு கரப்ஷன் எல்லா விஷயமும் இருக்கு. மக்களுக்கு இருக்கிற ஒரே உரிமை வாக்குரிமை, அது ஒழுங்காக கிடைக்கின்றதா? நான் போடுற ஓட்டு டஸ் இட் கவுண்ட் அப்படிங்கிற ஒரு கேள்வி சில பேருக்கு இருக்கு. அதுக்கு மட்டும் ஒரு நல்ல விஷயத்தை சுப்ரீம் கோர்ட் சொல்ல வேண்டும். அதை சொல்லலங்க ஒரு விரக்தியால தொடங்கப்பட்ட ஒரு இயக்கமாக இருக்கலாம் கூட நான் நினைக்கிறேன். உங்க மேனிபெஸ்டோ படிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. 5 கோரிக்கை வைக்கிறாங்க. எனக்கு இன்னும் 5 தவறா கூட தெரியல. தயவு செய்து ஆன்டி இந்தியன், ஆன்டி நேஷன் சொல்லி எல்லாத்தையும் ஒரு முத்திரை குத்துறது போல இப்ப இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி தொடங்க ஒரு காலத்துல முத்திரை குத்துவீங்க, ஏதாச்சும் ட்ரை பண்ணுவீங்க, அது வேற விஷயம். அதை பண்றதுனால யூ கேனாட் பிரஷ் இட் அண்டர் த கார்பெட் சொல்லுவாங்க. உண்மையை நீங்க மிதியடிக்கு கீழே தள்ளி மறைக்க முடியாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோக்களும் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்தியாவே கலக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா, அபிஜித் திப்கே அப்படிங்கிற ஒரு இளைஞர் தொடங்கின அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிறது தான். அரசியல் கட்சிகள், குறிப்பாக பாரதிய ஆளுங்கட்சி, என்னைக்குமே ஆளுங்கட்சியை தான் ரொம்ப அது பாதிக்கும். ஆளுங்கட்சியான பாரதிய ஜனதா கட்சியோட வயிற்றுல புளிய கரைக்கிற மாதிரி அவர் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஹேண்டில் தொடங்க, அது பிச்சுக்கிட்டு போய் இன்னைக்கு வேற வழி இல்லாம அப்படின்னு மத்திய அரசு சொல்லும். இன்ஸ்டாகிராம்ல அந்த அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிடுறாங்க. சரி, இது என்ன இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி? நம்ம எப்போது என்ன பண்ணுவோம், ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணும்போது அது நதிமூல ரிஷி மூலம் பார்ப்போம். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா திரு சூரியகாந்த் சர்மா அவர்கள் ஒரு ப்ரிவிலேஜ் பேக்ரவுண்ட்ல வந்தவராக தான் இருக்க முடியும். அந்த நேமே நமக்கு சஜஸ்ட் பண்ணுது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அப்ப சூரியகாந்த் சர்மா என்ன சொல்றா, ஒரு கேஸ் நடத்திக்கிட்டு இருக்கும்போது இந்த நாட்டோட இளைஞர்கள் அவர் சொல்லாம வேலை வாய்ப்பு இல்லாம இந்த மாதிரி 24 மணி நேரம் ஆர்டிஐ போட்டுக்கிட்டு சோசியல் மீடியால போஸ்ட் போட்டுட்டு இருக்கிற இவங்க காக்ரோச், கரப்பான் பூச்சிகள் அப்படின்னு அவங்கள விமர்சிக்கிறார். இது மிகப்பெரிய அளவில் அரசியல் வட்டாரங்களிலே ஒரு பெரிய சர்ச்சையாகி அவருக்கு ஒரு கெட்ட பேர் தரும்போது அவர் அதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார். ஒரு புதுமையான விளக்கமா இருக்குது. நான் இளைஞர்கள் எல்லாத்தையும் சொல்ல, பொய் டிகிரி வாங்கினவங்கள தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனால் அவர் அந்த பேச்சை வெறுப்படையா பார்க்கும்போது அப்படி ஒன்றும் தெரியல. அவர் பொதுப்படையா சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை அந்த மனசு, அந்த எண்ணம் அவர் மனசுக்குள்ள இருந்துச்சாங்கிறது நம்ம அந்த முழு வழக்க கேட்டாதான் நமக்கு தெரியும். அப்ப இது ஒரு பெரிய சர்ச்சையா வெடிக்கும் போது நமக்கு தமிழ்ல ஒரு வார்த்தை தான் ஞாபகம் வரும். ஒருவேளை தமிழர் இல்லைங்கிறது தெரியாது. தீயினார் சுட்ட புண் உள்ளாரும், ஆறாதே நாவினார் சுட்ட வரும். ஆனா ஆங்கிலத்துல ஒரு அருமையான ஒரு பழமொழி இருக்கு, வித் கிரேட்டர் பொசிஷன்ஸ் கம் கிரேட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். உயரிய பதவிகள் வரும்போது உயரிய பொறுப்புகள் நமக்கு வருது. அப்ப முதல் பொறுப்பு என்னது, நாவடக்கம் அப்படிங்கிற தமிழ் அருமையான ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, அந்த நாவடக்கம். அப்ப நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாங்கும் போது நம்ம மிகப்பெரிய பெடஸ்டல் இந்தியால பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாங்கிற ஒரு ரேஞ்சில் இருக்கிறீங்க. நீங்க அந்த பொசிஷன்ல நீங்க பேசும்போது யோசிக்கணும். தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நம்ம சர்ச்சைக்குரிய விஷயங்கள் அவாய்ட் பண்ணி தான் நீங்க அப்படி நினைக்கலாம். உங்க மனசுக்குள்ள அப்படி என்ன இருக்கலாம், ஒரு ஆதிக்க மனப்பான்மை உங்க மனசுக்குள்ள இருக்கலாம். ஒரு வேலை நீங்க வேலையில்லாம கேவலமா கூட பார்க்கலாம். ஆனா அது வெளியில தெரிவிக்க கூடாது. ஏன்னா நீங்க சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அந்த போடியம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்தில் உட்கார்ந்து அப்படி பேசுனது ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமாயிருச்சு. அதை பல பேர் கண்டனம் பண்ணாங்க. அதனாலதான் அவரை திருப்பி அந்த விளக்கம் அவர் கொடுக்கின்றார். சரி, அப்போ இது மாதிரி நிறைய சர்ச்சைக்குரிய விஷயங்கள் அவர் மேல இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அரசாங்கத்துக்கு எதிராக ஆர்டர் போடுறதே இல்லை, ஷேர் பெட்டிஷன்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல, எந்த ஆர்டரும் போடுறது இல்லை. பல லட்சம் பேரோட வாக்குரிமை பெங்கால்ல போச்சு, எல்லா இடத்துலயும் போச்சு. தேர்தல் அது மாத்தி இருக்குமா நமக்கு சொல்ல முடியாது. இதெல்லாம் வாங்கி வச்சு இதெல்லாம் அவசரமா பார்க்க, மற்ற வேலைகளை மட்டும் அவசரமா பார்ப்பாங்க. சுப்ரீம் கோர்ட் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அந்த குற்றச்சாட்டு என்ன அப்படிங்கிறது அவரோட ஒர்க்கிங் ஃபங்க்ஷன் தெரிஞ்சவர்கள் தான் சொல்லணும். பட் குற்றச்சாட்டு இருக்கான்னு நிச்சயமா இருக்கத்தான் செய்யுது. இந்த சூழ்நிலையில அந்த காக்ரோச்ங்கிற வார்த்தையை எடுத்து அபிஜித் திப்கே அப்படின்னு ஒரு பொலிட்டிக்கல் கம்யூனிகேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒருத்தர், அண்ட் பாஸ்டன் யூனிவர்சிட்டி அமெரிக்கா ஸ்டூடெண்டா இருக்கிற ஒருத்தர் காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு சொல்லி ஒரு சட்டையர்னு சொல்லுவாங்க, ஒரு கேளிக்கை வார்த்தையை பயன்படுத்தி காக்ரோச் ஜனதா பார்ட்டி இந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை தொடங்குறாரு. தொடங்கின உடனே பிச்சுக்கிட்டு 3-4 நாள்லயே 16 மில்லியன் ஃபாலோவர்ஸ், அதாவது 1.4 கோடி ஃபாலோவர்ஸ் அதுக்கு வந்துட்டாங்க. எப்படி பாரதிய ஜனதா பார்ட்டி 88 லட்சம் ஃபாலோவர்ஸ் தான் இருக்கிறாங்க, காங்கிரஸ் 1 கோடி கிட்ட தான் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. தொடங்கி 4 நாட்கள்லயே 14 கோடி ஃபாலோவர்ஸ் அதுல இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ஸ்ல வந்துடுறான்றாங்க.
அப்போ இதை நம்ம பார்க்கும்போது உடனே அரசாங்கம் விழிச்சிருந்து என்ன பண்ணணும், யார் என்னன்னா என்னைக்குமே ஷூட் த மெசஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிரச்சனை பண்றது நான் வந்து ஐயா அவர் வந்து கொலை பண்ணிட்டாரு அதை வந்து ஒரு சொல்ல வந்தோம்னா கொலை பண்றத பிடிக்கிறது கிடையாது. என்ன பண்ணணும், சொல்ல வரணும், சொல்லணும். ஷூட் த மெசஞ்சர்னு இவனை தான் கொள்வாங்க. அதே மாதிரி உடனே என்ன பண்ண ஒருத்தர் கூட அது சொல்றவங்க காரியங்களை பாக்குறது கிடையாது, சரியா தவறுன்னு பாக்குறது கிடையாது. உடனே ஷூட் த மெசஞ்சர் கொல்லு, இன்ஸ்டாகிராம்ல அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி பிளாக் பண்ணியாச்சு. அதுக்கு ஒரு நவீனமான விளக்கம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் பாட்டா இருக்கலாம், பாட்டா இருக்குது இல்லைங்கிறத பத்தி நமக்கு தெரியாது. அதனால பாருங்க, இன்ஸ்டாகிராம மட்டும் அக்கௌண்ட் கூடிய எக்ஸ்ல அந்த அளவுக்கு ஃபாலோவிங் இல்லைன்றாங்க. அப்ப இன்ஸ்டாகிராமோட டோட்டல் ஃபாலோவிங் எவ்வளவு, எக்ஸ்ல உள்ள ஃபாலோவிங் எவ்வளவு, எக்ஸ் என்ன மோட் ஆஃப் ஆப்போசிஷன், இன்ஸ்டாகிராம்ல என்ன மோட் ஆஃப் விஷயங்களை போடுறாங்கன்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப இளைஞர்கள் எக்ஸ்ல நிறைய இருக்காங்களா, இன்ஸ்டாகிராம்ல நிறைய இருக்காங்களா, நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் பார்த்துதான் நம்ம ஏன் எக்ஸ்ல கூட இருக்காங்க, இன்ஸ்டாகிராம்ல கூட இருக்க இயற்கையா இல்லையான்னு நம்ம சொல்ல முடியும். பாட்ஸா இல்லையாங்கிறத பத்தி நமக்கு விரிவா தெரியாது. அப்போ இந்த நபர் இதை கொண்டு வருகிறார், இது இளைஞர்கள் மத்தியில 4 நாள்ல 1.4 கோடி மக்கள் அதை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், அரசாங்கம் இதைத்தான் நோட் பண்ணி பார்க்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் அதை பண்றது இல்லை. ஏதோ ஒரு அதிருப்தி இளைஞரிடம் இருக்கின்றது நம்ம உணரணும். நேபாள், பங்களாதேஷ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஜென்சி புரட்சி அப்படின்னு சொல்றாங்க. அது நம்ம நாட்டுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லை. நம்ம நாட்டுல ஜனநாயகம் ஒண்ணு இருக்கு, திருத்தக்கூடிய விஷயங்கள் 1 கோடி இருக்கு. இன்ஃபேக்ட் எல்லா விஷயத்தையுமே நம்ம திருத்தி ஆகணுங்கிற அளவுக்கு கரப்ஷன் எல்லா விஷயமும் இருக்கு. ஆனால் இந்த கட்டமைப்புக்குள்ளேயே நம்ம திருத்தி கொள்ளாம பேசுகின்ற உரிமை இருக்கின்றது, எல்லாம் இருக்கின்றது அப்படின்னு இளைஞர்கள் நினைக்கிற மாதிரி நம்ம அரசாங்கம் நடந்துக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் இருக்கு. இவ்வளவுதான் குறை சொன்னாலும் இந்தியா மாதிரி நாட்டுக்கு ஆள்றதுக்கு தகுதியான ஒரு முறை அப்படின்னா ஜனநாயக முறை தான் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்லுவேன். புரட்சி தேவையான கண்டிப்பாக கிடையாது. அரசியல் மாற்றங்கள், மக்களுடைய நடைமுறை மாற்றங்கள் நிறைய தேவைன்னா நிறைய இருக்க தவிர புரட்சி என்று ஒன்று தேவையில்லை. ஏன்னா மக்கள் நம்மளும் நிறைய மாற்றணும், நிறைய தவறுகள் மக்கள் மத்தியில் இருக்கு. வெறுமனே அரசியல்வாதிகளையும் பியூரோகிராட்ஸையும் நம்ம பாயிண்ட் பண்ணி அவசியம் இல்லை. நம்ம தவறுகளும் நம்ம மேலேயும் தவறுகள் இருக்கு. அதே திருத்தி கொண்டாலும் இந்தியா பெருவாரியாக முன்னேறும்னா நிச்சயமாக முன்னேறத்தான் செய்யும். இந்த சூழ்நிலைக்கு ஒரு விஷயம் வெடிக்கிறதுக்கு முன்னாடியே அரசாங்கம் வந்து சில விஷயங்களை செல்ஃப் கரெக்ஷன் சொல்லுவாங்க, அவர்களே சில விஷயங்களை திருத்தி கொள்ள வேண்டும். திருத்தி கொள்ளனா தான் அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் அப்படின்னு ஒரு இந்தியாவுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் தேவையே இல்லை. 1000 குறைகள் சொன்னாலும் இந்தியாவில் ஒரு டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் இருக்கு. எனக்கு பாரதிய ஜனதா பார்ட்டியை பிடிக்காது, அதற்காக அவங்கள புரட்சி தான் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் வந்து மக்களை வந்து இந்த கேள்விகளுக்கு கூட என்னதுன்னா, மக்களுக்கு இருக்கிற ஒரே உரிமை வாக்குரிமை, அது ஒழுங்காக கிடைக்கின்றதா, நான் போடுற ஓட்டு டஸ் இட் கவுண்ட் அப்படிங்கிற ஒரு கேள்வி சில பேருக்கு இருக்கு. அதுக்கு மட்டும் ஒரு நல்ல விஷயத்தை சுப்ரீம் கோர்ட் சொல்ல வேண்டும். அதை சொல்லலங்க ஒரு விரக்தியால் தொடங்கப்பட்ட ஒரு இயக்கமாக இருக்கலாம் கூட நான் நினைக்கிறேன். அப்போ இந்த இயக்கம் தொடங்குறது வந்து புரட்சிக்கானது இல்லைன்னு அந்த அபிஜித் திப்கேங்கிறது புரட்சிக்கானது இல்லை. நம்ம டெமோக்ரஸி இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். டெமோக்ரஸில எல்லாரோட குரலும் கேட்கப்படணும். இளைஞர்கள் வந்து நீங்க வெறும் லேசி, கம்ப்யூட்டர்லயே டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க, எதுவுமே பண்றதுல நீங்க சொல்லி காக்ரோச் சொல்றீங்க, அது தவறுன்னு சொல்றாரு. அப்போ ஒரு தலைமுறைக்கு தலைமுறை ஒரு மாற்றம் இருக்கும். நம்மளால புரிந்து கொள்ள முடியுமான்னு நமக்கும் தெரியல. அப்போ இந்த சூழ்நிலையில அந்த இளைஞர்கள் வந்து நாம் புறக்கணிக்கப்படுகின்றோம், இந்த நாட்டுல சிஸ்டமே சரியில்லை, மொத்தமா மாத்தணும் அப்படின்னு அவங்க நினைக்கிற மாதிரி தெரியல. அப்படி ஒரு சூழ்நிலைக்கு போறதுக்கு முன்னாடியே அரசாங்கம் எடுக்க வேண்டிய நடவடிக்கை, அவர்கள் சொல்கின்ற அந்த விஷயங்கள் நியாயமா இருக்கும் பட்சத்துல தயவு செய்து அதை நீங்க ஆக்ட் பண்ணுங்க. நீங்க ஆக்ட் பண்ணி அதை மாற்றுறதுக்கூடிய விஷயங்கள்லாம் மாற்றுங்க. வி ஆர் ஹியரிங் யூ, உங்களையும் நாங்கள் கேட்கின்றோம் நினைச்சா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா கடந்த சில காலங்களா பலவாறான குரூப்ல சோசியல் ஜஸ்டிஸ் முதற்கொண்டு எல்லாருமே ஒதுக்கப்படுகின்றது மாதிரி நான் உணர்றேன். அப்போ ஒவ்வொரு குரூப்பும் தாங்க ஒதுக்கப்படணும்னு நினைச்சாங்கன்னா தான் இந்த மாதிரி விஷயங்கள் வரும். அடுத்து வந்து வேற மாதிரி வெடிக்கவும் செய்யலாம். மற்றபடி இந்தியாவில் ஜனநாயகத்துக்கு என்னை பொறுத்தவரை ஜனநாயகம் மட்டும்தான் இந்தியாவுக்கு சிறந்த அரசு. நமக்கு புரட்சிங்கிறத பத்தி யோசிக்க கூட அவசியம் இல்லை. நம் நாடு நன்றாக தான் சென்று கொண்டிருக்கின்றது. அப்போ இந்த கட்சி படிக்கும் போது உங்க மேனிபெஸ்டோ படிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. 5 கோரிக்கை வைக்கிறாங்க. எனக்கு இன்னும் 5 தவறா கூட தெரியல. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் உண்மையாக நானும் சொல்லிக்கிறது, எந்த சிஜேஐயும் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ரிட்டையர் ஆன உடனே ராஜ்யசபா எம்பி ஆகக்கூடாதுன்னு சொல்றாங்க. நான் அது கூட இன்னொரு வார்த்தையை சேர்த்துக்கிறேன், கவர்னராகவும் ஆகக்கூடாது. நடந்திருக்கு வரலாறுல. அப்போ இது ஒரு நியாயம் இல்லாத கோரிக்கையா வந்து எனக்கு அது தெரியவில்லை. அப்புறம் அவங்க 2வது என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு குடிமகனும் முக்கியமான விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். அதனாலதான் அந்த முதல் வார்த்தை உங்களுக்கு நான் சொன்னேன். ஒவ்வொரு குடிமகனோட ஓட்டும் எலெக்ஷன்ல கவுண்ட் பண்ணப்படணும். ஒருத்தரோட ஓட்டு விட்டாலும் அந்த அப்ப இருக்கிற சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் UAPA, அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் பிரிவென்ஷன் ஆக்ட், அதாவது தேச விரோத சட்டம் இருக்கு. உள்ள போனா பெயிலே கிடைக்காது. இப்ப இந்த காலேஜ் சர்ச்சில அவரோட கேஸ் பாக்குறீங்க இல்லையா, அதுல UAPA ஆக்ட் தான். அந்த UAPA ஆக்ட்ல வந்து அந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் தூக்கி உள்ள போடணும்.
அப்போ சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஞானேஷ்குமாரோட அந்த சாருங்கிற நடவடிக்கையில மக்களை வேணுக்குனே வாக்களிக்க விடாம பண்றாங்கன்னு குற்றச்சாட்டை வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் அவங்க கொண்டு வர்றாங்க. அது உண்மைதான். ஒவ்வொரு இன்னும் நானும் ஒத்துக்குவேன், ஒரு குடிமகனோட வாக்கு போனால் இந்திய ஜனநாயகமே தோல்வி விட்ட மாதிரி தான் ஒத்துக்குவேன். அப்படி செய்தவர்கள் அதை வேண்டே செஞ்சிருந்தாங்கன்னா பனிஷ் பண்ணப்பட வேண்டும்ங்கிறத நிறைய பேரோட விருப்பம். இந்த நடந்து முடிஞ்ச எலெக்ஷன்கள் அது எந்த அளவு பாதிச்சுங்கிறது யாருக்குமே தெரியாது. ஏன்னா அதுதான் நிதர்சனமான உண்மை. மூன்றாவது என்ன சொல்றாங்க, பெண்களுக்கு 33% இல்ல 50% ரிசர்வேஷன் வேணும். கண்டிப்பாக அதை நான் ஏற்றுக்கொள்கிறோம். 50% ரிசர்வேஷன் கொடுங்க, தப்பு கிடையாது. நாலாவது ஒரு மிக முக்கியமான விஷயம் சொல்றாங்க, யாருமே பேசவில்லை. இன்னைக்கு வட இந்திய இங்கிலீஷ் சேனல்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றது அம்பானி அண்ட் அதானி குரூப் தான் கண்ட்ரோல் பண்றாங்க. அவங்களோட கண்ட்ரோல் வந்து எடுத்து உண்மையான ட்ரூ இண்டிபெண்டன்ட் மீடியா கொண்டு வரணும்னு ஒரு மேனிஃபெஸ்டோ அவங்க வைக்கிறாங்க. இந்த மேனிஃபெஸ்டோ வெளில வரல, நான் அவங்க டவுன்லோட் பண்ணி நான் பார்த்து உங்களுக்கு சொல்றேன். ஒரு கட்சியில இருந்து ஒரு எம்எல்ஏஓ எம்பியோ வேறு கட்சிக்கு தாவனா அவங்க 20 ஆண்டுகள் பப்ளிக் ஆஃபீஸ் சொல்லுவாங்கல்ல, எந்த பப்ளிக் ஆஃபீஸ்க்கும் அவங்க நிக்க கூடாதுன்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. 5 கோரிக்கை தான் அவங்களோட மேனிஃபெஸ்டோன்னு வச்சிருக்காங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த கோரிக்கைகள் மேலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து மிகப்பெரிய தவறான கோரிக்கைகள் கிடையாது. இது விவாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். அவங்க கேட்கிற எல்லாமே விவாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். விவாதத்திற்கே எடுத்துக்கொள்ளக்கூடாது, தேச விரோதமான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இதை தொடங்கினவர் வந்து என்ன பர்பஸ்க்காக தொடங்கினார், ஏது தொடங்கினாருன்னு தெரியல. பட் 1.4 கோடி மக்கள் அதை ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்ப அரசாங்கத்துக்கு ஒரு வேக்கப் கால் சொல்லுவாங்க, ஒரு விழிப்பு மணி. அவங்க எந்திரிச்சு அதை யோசிச்சு பார்க்கணும். இவங்க எல்லாம் கேட்கறாங்களே, இளைஞர்கள் என்ன மூட்ல இருக்காங்க, நாடு இன்றைக்கு எப்படி இருக்கு, நம்ம என்ன செஞ்சு வச்சிருக்கோம், அப்ப அதெல்லாம் எதை மாற்றம் செய்ய வேண்டுமான்னா ஒரு ப்ரோஆக்டிவ் கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க. மக்களோட இணைந்து மக்களோட கருத்துக்களை கேட்டு அதன் மூலம் நடக்கின்ற ஒரு அரசாங்கம் கண்டிப்பாக செய்யணும். அப்போ இந்த 5 கோரிக்கைகள் வைக்கிறாங்க. 5 கோரிக்கைகளும் கன்சிடர் பண்றதுல தப்பே கிடையாது. நான் ரெகுலரா சொல்லுவேன், இதுல 5 கோரிக்கையில எதுவுமே எனக்கு ஒரு பெரிய தவறான கோரிக்கையாக எனக்கு தெரியவில்லை. பரிசீலிக்கலாம். பரிசீலிக்கிறது யார் பரிசீலிக்க போறா? அவரா பரிசீலிக்க போறாரு? நாங்களா? கிடையாது. நீங்க நாடாளுமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும் சட்டசபையில வச்சுதான் பரிசீலிக்க போறீங்க. பரிசீலனை செய்யுங்கள், தவறு கிடையாது. ஏன்னா இந்த இவங்க வெளியில சொல்ற எல்லா விஷயமுமே பல கோடி மக்களால, பல லட்சம் மக்களால் நடக்குதோன்னு ஒரு சந்தேகம் எழுப்பப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் அந்த கேள்வி வெளியில வருது. உடனே நீங்க சொல்ல அவர் பாப்புலாரிட்டி தேடுறாரு, என்ன பண்றாரு, அவர் என்ன பண்றாரு என்று தெரியவில்லை. நான் நபர்களை விட்டு விடுவேன், அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிங்கிற பெயரை விட்டு எல்லாத்தையும் விட்டு விடுவேன். எழுப்பப்படுகின்ற அந்த கேள்விகள் ரிலவெண்டா, அவை தகுதியானவையா, அவை உண்மையாக அதை நாம் பரிசீலனை செய்ய வேண்டுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது என்ன பொறுத்த வரைக்கும் 5 கோரிக்கைகளும் நியாயமான கோரிக்கைகள் போல் தோன்றுகின்றது. அதை நீங்க பரிசீலனை செய்யலாம். மறுத்தீங்கன்னா உங்களுக்கு உரிமை இருக்கு. என்ன காரணங்கள் சொல்லி மறுங்க. ஏன்னா இந்தியாவில் என்ன நடக்குது, எது நடந்தாலும் நாங்கள் காரணமே சொல்ல மாட்டோம், நாங்கள் செஞ்சுட்டு போறோம். இப்ப கடந்த ஒரு 15 வருஷமா, ஒரு 13-14 வருஷமா பிஜேபி கவர்மெண்ட்ல அதான் நாங்க செய்வோம், அவ்வளவுதான், அப்படிதான், அதுக்கு மேல நீ கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு போது கோர்ட்டுகளும் அதை கடுமையா கண்டிக்கிறது இல்லைங்கும் போது அது அப்படி தொடர்ந்து கொண்டேதான் போகுது. அப்ப அரசாங்கங்களுக்கு எதிராக இப்ப என்ன மனநிலை வருது, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்கப்பா, கடைசியில எல்லாம் கேட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் போடுறாங்கன்னு ஒரு எண்ணம் வருது. அது மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை கிரியேட் பண்ணுது. அரசாங்கம் குறிப்பாக இன்று இருக்கிற மத்திய அரசை விழித்து கொண்டு இந்த காக்ரோச் பார்ட்டியை நீங்க அப்படியே பிடிச்சி நசுங்கி கீழே போடுறா உண்ணாம போடல. நாளைக்கு காக்ரோச் பார்ட்டியில இருந்து ராட் பார்ட்டி வரும், ஏதாச்சும் ஒண்ணு வரும், அதை நீங்க மாற்ற முடியாது. இளைஞர்களோட மனநிலையை பிரதிபலிக்கக்கூடியதாக இருந்தால் நீங்க செய்ய வேண்டியது, அதில் உங்களால் முடிந்த அவர்கள் சொல்லுகிற சீர்திருத்தங்களை ஏற்றுக்கொண்டு அதை செய்யறதுதான் ஒண்ணு. இன்னொன்னு, அவர்களே சொல்லியிருக்காங்க, நம்ம ரெவல்யூஷன்ங்கிறது இந்தியாவில சாத்தியக்கூட இல்லாத ஒரு விஷயம், அது செய்யக்கூடாத ஒரு விஷயம். என்ன பொறுத்த வரைக்கும் ஜனநாயகம் தான் வைப்ரண்ட். அப்ப அந்த ஜனநாயகத்துக்குள்ளதான் அவங்களும் வர்றாங்க போது அவங்களோட ஒப்பீனியன் நீங்க கேட்கலாம். தயவு செய்து ஆன்டி இந்தியன், ஆன்டி நேஷன் சொல்லி எல்லாத்தையும் ஒரு முத்திரை குத்துறது போல இப்ப இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி தொடர்ந்து ஒரு காலத்துல முத்திரை குத்துவீங்க, ஏதாச்சும் ட்ரை பண்ணுவீங்க, அது வேற விஷயம். அதை பண்றதுனால யூ கேனாட் பிரஷ் இட் அண்டர் த கார்பெட் சொல்லுவாங்க. உண்மையை நீங்க மிதியடிக்கு கீழே தள்ளி மறைக்க முடியாது. அதனால அது ஒரு நியாயமான கோரிக்கைகள் தான், நியாயமா அதை எதிர்கொள்ளுங்க. சும்மா எல்லாத்தையும் ஆன்டி நேஷனல், ஆன்டி இந்தியன் சொல்லாதீங்க. நீங்க வந்து இந்திய சுதந்திரத்துக்கு ஒரு ஆணியோ ஒரு புல்லோ இங்கேயும் நாங்க தூக்கி போட்டது கிடையாது. அதுதான் பாரதிய ஜனதா பார்ட்டியோட வரலாறு. மற்ற எல்லாரும் பண்ணிருக்காங்க, நீங்க ஒன்றும் பண்ணது கிடையாதுன்னு அவங்க வரலாறு. அதுக்காக இன்னைக்கு நீங்க வந்து நேஷனலிசம் மற்றவங்களுக்கு வந்து எடுக்காதீங்கிறது என்னோட ஒரே ரெக்வஸ்ட். அவர்கள் கோரிக்கையை பரிசீலித்து வருங்காலத்து இளைஞர்கள் நாமும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட்டோம், எங்களோட ஒப்பீனியன் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட்டது, எங்களையும் மனுஷங்களா மதிக்கிறாங்கன்னு நினைக்கிற அளவுக்கு நம்மளோட நடத்தை இருக்க வேண்டும். அது மட்டும்தான். மீண்டும் சந்திப்போம்.